1.8ல கொஸ்டின் நம்பர் 1 பார்க்குறோம். இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A பவர் 9 கொடுத்துட்டு ஆர்டர் ஆஃப் த கிவன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A என்னன்றதை கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரே ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுட்டா போதும். அந்த ரிசல்ட் என்னன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A பவர் n-1 ஹோல் ஸ்கொயர். இதான் அந்த ரிசல்ட். அதாவது அட்ஜாயிண்ட்டுக்கு ஒரு அட்ஜாயிண்ட் எடுத்து அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அந்த மேட்ரிக்ஸ் ஏவோட டிட்டர்மினன்ட் பவர் n-1 ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா n-1 ஹோல் ஸ்கொயரோட பிளேஸில் 9 அப்படின்றது இருக்குது. ஸோ n-1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. ஆக ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. n-1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இஸ் 3. ஸோ பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. n அப்படின்றது ஆர்டர், அது பாசிட்டிவ்ல தான் இருக்கணும். ஸோ -1 ரைட்டில் கொண்டு போயிட்டீங்கன்னா n இஸ் ஈக்குவல் டு 3 + 1. ஆக n இஸ் ஈக்குவல் டு 3 + 1 இஸ் 4. ஸோ ஆர்டர் ஆஃப் த கிவன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A இஸ் 4.